இப்போ நீங்கள் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்கிறது ஜெல்ஸ் எடுக்கிறதுல பற்றிலாம் ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். எலக்ட்ரோலைட்ஸ் ஜெல்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சர்டன் கிலோமீட்டர் இருக்குது. இப்போ லாங் ரன் சொல்லக்கூடியது எதில் இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 15 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுறது எல்லாமே லாங் ரனில் வரும். இப்போ நீங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே, அதாவது 1.5 மணி நேரம்லாம் தொட்டு ஓட போகிறீங்க அப்படின்னா அப்போ எலக்ட்ரோலைட்ஸ் தேவை. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல் மேரத்தானுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடுறீங்க அப்படின்னா ஜெல்ஸ் தேவை. இப்போ 10 கிலோமீட்டருக்கு மேலே மட்டும்தான் நான் ஓடுறேன் அப்படின்னா தண்ணியே போதுமானது. அந்த தண்ணியுமே ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதையுமே தண்ணி எடுக்காமையே முடிக்கிற அளவுக்கு உங்கள் மெட்டபாலிசத்தை செட் பண்ணணும். இதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஓட போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக எலக்ட்ரோலைட்ஸ் ரீஃபில் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க சோடியம் கண்டென்ட் வந்து வெளியில் அதிகமாயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். தலை சுத்தம், ஃபோக்கஸ் இருக்காது. சோடியம் கம்மியானுச்சுன்னா ஹைப்போனோட்ரீமியா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஹைப்போதெர்மியா கிடையாது, ஹைப்போனோட்ரீமியா அப்படின்றது. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற சோடியம் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைஞ்சு போகிறது. இப்போ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் போகிறோம் அப்படின்ட்டு ஓவர் ஹைட்ரேட் பண்ணுறது, 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க சோடியம் லெவல் வந்து ரொம்ப டைலூட் ஆயிரும். அப்போ அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்கணும். ஓஆர்எஸ் பவுடராகவோ இல்லை சால்ட் கேப்சூல்ஸாவோ இந்த மாதிரி எடுக்கும்போது அப்படின்னா நம்ம சோடியம் லெவல் மெயின்டைன் ஆகும். ஒருவேளை சோடியம் லெவல் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா நாசியா, வாமிட்டிங், மசில் கிராம்ஸ், முக்கியமாக ஓடும்போது பாதியிலே மசில் கிராம்ஸ் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சோடியம் லெவலை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஓடுறீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 2 மணி நேரத்துக்கு மேலே ஓட போகிறீங்க அப்படின்னா ஜெல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில் வீடியோலாம் யூடியூப்பில் போட்டிருக்கேன், முடிஞ்சால் போய் பாருங்கள்.